ஒரு கோழி 2 கோழி வச்சுருக்கோம். ஒரு சேவல் வச்சுருக்கோம், ஒரு பொட்டை கோழி வச்சுருக்கோம். அந்த கோழி முட்டை இட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் முட்டையிட்டு அடைப்படுத்துருச்சு. ஆனால் நான் ஒரு 10 முட்டை இட்டுச்சு. அந்த முட்டையை வந்து நான் அந்த கோழிக்கு அடை வச்சுருக்கேன். அந்த இன்ஜெக்ஷன் 2யும் கலந்து போட்டால் தான் இப்போ சளியை பெரும்பாலும் கேட்குது. இப்போ நார்மலாக சளி இருக்குன்னா நம்ம சொன்ன மாதிரி ஜென்டாமைசின், டெரிபிலின் இதுகளை போட்டாலே நார்மல் சளி கட்டுப்படுத்துகிறோம். இப்போ அதிகமான சளி இருக்கும்போது நம்ம இந்த ஆக்சிடெட்ராசைக்ளின் இதெல்லாம் கலந்து தான் கொடுக்க சொல்கிறோம். பனி காலமாக இருக்குது, இந்த காலத்தில் கோழி குஞ்சுகள் வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லலாம் கேட்பீங்க. கோழி குஞ்சுகள் வந்து வளர்க்கலாம், ஆனால் வெளியே விடக்கூடாது, உள்ளேயே அடைச்சி வச்சு வளர்க்கணும். ஏன்னா பனி இப்போ அதிகமாக இருக்குது. அது மாதிரி இந்த கோழிகளை வந்து அதாவது ஆரம்ப கால நிலையில் இருக்கிறவங்க கோழிகள் வாங்கி வளர்க்கலாமா, நிறைய ஆரம்பிக்கும் போதே நம்ம எத்தனை கோழி வளர்க்கலாம் அப்படின்லாம் ஆரம்பிப்பீங்க. ஏன்னா பெருசாக நீங்கள் அதிகமாக தேவையில்ல, நாட்டுக்கோழி வளர்க்க விரும்புனீங்கன்னா ஒரு 25 குஞ்சம் வாங்கி கூட வளர்க்கலாம். தோழர்களே, தோழியர்களே வணக்கம். அடுத்தபடியாக நம்மளுடைய குணா நாட்டுக்கோழி பண்ணைக்கு வந்து வீடியோக்கள்லாம் போடுறது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து வந்துட்டுருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் சேனல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகி வந்துட்டுருக்கு. நீங்கள் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, அதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்மளுடைய குணா நாட்டுக்கோழி பண்ணையை பார்க்குற புதிய வியூவர்ஸ் எல்லாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்துங்க. அதை அழுத்தினோன்னா ஆள்னு ஒரு பட்டன் வரும், அதையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கும், நீங்கள் வீடியோ பார்க்கலாம். புதுசாக கோழி வளர்க்குறவர்களுக்காக தான் இன்றைக்கி நான் ஒரு விஷயம் பேச போகிறேன். இப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சவங்களுக்கே நம்ம சொல்ல முடியாது, தெரியாதவங்களுக்கும் நம்ம சொல்லணும்ல, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பேர், இப்போ நம்ம எல்லாருமே விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். விவசாயம் இல்லாமல் நாம் இல்லை. விவசாயத்தை நம்ம வாழ வைக்கணும்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளாலலாம் இடம் இல்லை நமக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு. விவசாயம் பண்ணுறவங்க நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் நம்ம ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா எப்படி ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் போயிட்டு நம்ம எதுவும் செய்ய போகிறதில்ல, நம்ம எதுவும் செய்கிறதும் இல்லை. பெரும்பாலும் சொல்கிறதோடு சரி தான் நிறைய பேர். ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யணும்னா, அவங்க விலையை வச்சு விற்கிற பொருள்களுக்கு, அதாவது ஒரு காய்கறிக்கோ ஒரு நல்ல விலையை கொடுத்து வாங்கணும். ஒரு தக்காளியை வந்து இன்றைக்கி 25 ரூபா சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன 25 ரூபா விற்கிதுன்னு பேரம் பேசக்கூடாது. அதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம வாங்கணும். ஏன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள், இப்போ இதுலேயும் நம்ம பேரம் பேசாமல் வாங்குறதுலேயும் நிறைய சிக்கல்களும் இருக்குது. இப்போ தயாரிக்கிறவங்க, அதை உற்பத்தி பண்ணுறவங்களுக்கான விலை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏஜென்ட்டுகள் நிறைய பேர் வந்து கை மாற்றி விடுறது, நிறைய பேர் அதில் கமிஷன் வச்சு பண்ணுறவங்களுக்கு தான் வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க. எப்பயுமே எந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னாலும், கோழியாக இருந்தாலும் வளர்க்குறவங்களுக்கு வந்து லாபம் கம்மியாக இருக்குது, அதை வாங்கி விற்கிறவங்க தான் லாபம் அதிகம் சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அது வேறு வழியில் நம்ம போன்ற நாடுகள்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அதே மாதிரி நாமளும் இப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகளுக்கு உதவிகள் செய்யலாம். நம்மளால் நிறைய வசதி வாய்ந்தவர்கள்லாம் இருப்பீங்க, அவங்களாம் இந்த நலிவுற்ற விவசாயிகளுக்கெல்லாம் உதவிகள் செய்யலாம். சரி, இப்போ நம்ம என்னென்னு பார்க்குறோன்னா, இப்போ இந்த கோழிகள் சில பேருக்கு வந்து கோழி வளர்க்குறவங்க வந்து ஆரம்ப காலத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. இன்றைக்கி தான் நாளைக்கு தான் ஆரம்பிக்க போகிறேன், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு இது ஒரு ஹாபிட்டு, எனக்கு ஒரு விருப்பம், நான் வந்து கோழி வளர்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கேன், அதனால தான் வளர்க்குறேன், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பேசுவாங்க. அப்போ பேசும்போது அவங்க சில பேர் கேட்குற கேள்விகள் என்னென்னா, ஒரு கோழி 2 கோழி வச்சுருக்கோம், ஒரு சேவல் வச்சுருக்கோம், ஒரு பொட்டை கோழி வச்சுருக்கோம். அந்த கோழி முட்டை இட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் முட்டையிட்டு அடைப்படுத்துருச்சு. ஆனால் நான் ஒரு 10 முட்டை இட்டுச்சு. அந்த முட்டையை வந்து நான் அந்த கோழிக்கு அடை வச்சுருக்கேன். அப்போ அந்த டைமில் பார்த்து இந்த சேவல் செத்து போச்சு. இதெல்லாம் கேட்கும்போது சில விஷயங்கள் வந்து ஒரு காமெடி கலந்த விஷயமாக தெரியும். இது வந்து அவங்களுக்கு ஏற்படுற, பிகினர்ஸுக்கு ஏற்படுற உண்மையான சந்தேகங்கள் தான் இது. அதனால் இதை நம்ம உதாசீனப்படுத்த முடியாது, இதுக்கான விளக்கங்களை நம்ம கொடுக்கலாம். அதனால தான் நான் வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வரேன். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சேவல் செத்து போச்சு, கோழி வந்து முட்டையை வச்சுருக்கு. அப்போ இந்த முட்டை வந்து இந்த கோழி வந்து அந்த முட்டையை கொத்தி அழிச்சிருமா? சேவல் செத்து போனோடனே அந்த கோழி அந்த முட்டையை வந்து குஞ்சு பொரிக்காதா? இது சில பேர் சொல்கிற கருத்துக்கள் எப்படின்னா, அது அந்த சேவல் செத்துருச்சுன்னா அந்த கோழி அந்த முட்டையை வந்து குஞ்சை பொரிக்காது, அந்த முட்டையெல்லாம் வீணாக்கிரும், கொத்தி போட்டுரும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க, அப்படி உண்டுங்களா சார்? அந்த மாதிரி நடக்குமா? அந்த மாதிரி செய்யுமா? அல்லது அந்த அப்படி தான் இருக்குமான்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் பயப்பட தேவையில்லை. சேவல் செத்து போனால் என்ன, கோழி தானே, அது முட்டையை வச்சுட்டு படுக்கும், அதுக்கு 6 அறிவு இல்லைல்ல. அப்போ அதுக்கு அந்த மாதிரி சிந்தனையெல்லாம் வராது. அது சேவல் செத்து போச்சான்னு கூட அதுக்கு தெரியாது, அந்தளவுக்கு சிந்திக்க தெரியாதுல்ல. அப்போ அது என்ன பண்ணும்னா, குஞ்சை பொறிச்சு கூட்டிகிட்டு வரும், வளர்க்கும். அதுகளும் பெரிய கோழிகள் ஆகும். இந்த மாதிரி இருக்கும்போது
உங்களுக்கு அது ஒரு வருமானமாக தான் அமையும் எதிர்காலத்தில். இந்த ஒரு சேவல் செத்து போச்சுட்டுருக்காக 10 முட்டை வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு 6 குஞ்சு 7 குஞ்சு பொரிச்சா கூட அது ஒரு வருமானமாக தான் இருக்கும். இப்போ சில விஷயங்கள் தவிர்க்க முடியாத விஷயங்களாக இருக்கும். நோய் வந்துருச்சு கோழிகளுக்கு, ஒரு கோழி தான் வச்சுருக்கேன், 2 கோழி தான் வச்சுருக்கேன், 5 கோழி தான் வச்சுருக்கேன், ஆனால் நோய் வந்துருச்சு, 3 கோழி 4 கோழி செத்து போச்சு, 1 2 தான் இருக்குது, என்ன பண்ணலாம்? இப்போ சிலது வந்து நீங்கள் சரியான முறையில் மருத்துவம் கொடுக்குறதில்ல, மருத்துவம் செய்யறதில்ல, நிறைய பேருக்கு சரியாக மருத்துவம் செய்ய தெரியறதில்ல. நாம் சொல்லி கொடுத்தாலும் கூட அதை வச்சு செய்ய தெரியல அவங்களுக்கு. அந்த மாதிரி தவறுகள் விடும்போது கோழிகள் செத்து போகிறது உண்டு. அது மாதிரி சிலது வந்து மருத்துவம் என்ன தான் பண்ணாலும் சில நோய்கள் முத்தி போச்சுன்னா கோழிகள் செத்து போயிடும். இப்போ நம்ம நிறைய நம்மளுடைய சேனல்லே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். இப்போ சில பேருக்கெல்லாம் கன்ஃபியூஸ் நிறைய வரும். இந்த வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கீங்களே, நான் வந்து எந்த வீடியோவை பார்த்து மருத்துவம் செய்கிறேன்னு தெரியலண்ணே அப்படின்னு சொல்லுவீங்க. அது ஏன் நிறைய வீடியோக்கள் ஒரு சளின்னா அதுக்கு ஏன் பல மாதிரி வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இந்த நோய்கள் வந்து அட்டாக் ஆகுது. சில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வர்ற சளிகளுக்கெல்லாம் வந்து சரியான முறையில் ஆக்சிடெட்ராசைக்ளின் லாங் ஆக்டிங்கு, அப்புறம் வந்து B12 இன்ஜெக்ஷன், B12 B3 B4 இருக்கும், அதில் B5 B6 அப்படின்லாம் இருக்கும். அந்த இன்ஜெக்ஷன் ரெண்டையும் கலந்து போட்டால் தான் இப்போ சளியை பெரும்பாலும் கேட்குது. இப்போ நார்மலாக சளி இருக்குன்னா நம்ம சொன்ன மாதிரி ஜென்டாமைசின், டெரிபிலின் இதில் போட்டாலே நார்மல் சளி கட்டுப்படுத்துகிறோம். இப்போ அதிகமான சளி இருக்கும்போது நம்ம இந்த ஆக்சிடெட்ராசைக்ளின் இதெல்லாம் கலந்து தான் கொடுக்க சொல்கிறோம். தலையில் பின்பக்கம் அந்த தோலை தூக்கிட்டு அதுக்குள்ளே இன்ஜெக்ஷன் பண்ணணும். இப்போ ஏன் செய்முறை விளக்கமாக நீங்கள் வீடியோ போடுறதுல நிறைய பேர் கேட்பீங்க. இப்போ இந்த சேனலே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பழைய வீடியோக்கெல்லாம் நாங்கள் மறைச்சிருப்போம். நிறைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே மருத்துவம் சொல்ல வரும்போது அந்த இடம் மட்டும் மறைச்சிருக்கும். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் வந்து நிறைய கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா ஒரு செய்முறை விளக்கமாக ஒன்றும் காட்ட முடியல. இப்போ கோழியை வந்து கையில் பிடிச்சி வச்சுட்டு மருந்து கொடுக்குறதோ, ஆரம்ப காலங்களில் மாதிரி இன்ஜெக்ஷன் பண்ணுறதோ அதெல்லாம் இப்போ காட்ட முடியாது. காட்டினா உடனே தடை போட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த வீடியோவை தூக்கிடுவாங்க. அப்படி இல்லைன்னா சேனலுக்கு தடை போட்டுருவாங்க. இப்போ நம்ம குணா நாட்டுக்கோழி பண்ணையெல்லாம் இந்த மாதிரி தான் தடையை போட்டு தான் இருந்துச்சு சேனல், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ தடையை மீட்டெடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி இருக்கிறனால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த வீடியோ பழைய வீடியோவுக்கு எல்லாமே மறைச்சிருக்காங்க. இந்த வீடியோவை மறைச்சி இப்போ கொடுத்துக்கிட்டு வரோம். இப்போ வந்து புதிய வீடியோக்கள் நம்ம சொல்லும்போது செயற்முறை விளக்கம் இல்லாமல் வார்த்தைகளாலே சொல்கிறோம். இப்போ எந்த மருந்துன்னா எப்படி போடணும், இப்போ இன்ஜெக்ஷன் போடுறதை பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, ஆக்சிடெட்ராசைக்ளின் எப்படி போடணும் அப்படின்றதெல்லாம் சொன்னேன். அந்த மாதிரி சொல்லிட்டு வரோம். இப்போ ஆக்சிடெட்ராசைக்ளின் நீங்கள் சளிக்கு போடணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ போடணும்லாம் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அது நம்ம குணாஸ் பவுல்ட்ரியில் அந்த வீடியோ இருக்குது. நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, சளி அதிகமாக இருக்குன்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, நீங்கள் ஃபோன் பண்ண வேணாம். ஏன்னா நிறைய பேர் சில பேர் இன்னமும் பழைய வீடியோவை பார்த்துட்டு 8 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இப்போ ஃபோன் அட்டன் பண்ண முடியலை, உங்களுக்கு பதில் சொல்லவும் முடியாது. எனக்கும் வேலைகள் நிறைய இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ அட்டன் பண்ணுறதே 9 மணிக்கு மேலே தான் ஃபோன் அட்டன் பண்ணுவேன். அதுவே இப்போ நான் ஃபோன் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு சொல்லிட்டு வரேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுறீங்க. எதுவாக இருந்தாலும் கோழி சம்மந்தமான விஷயங்களுக்கு, கோழி குஞ்சு வேணும்னாலும் சரி, கோழி வேணும்னாலும் சரி, இல்லை எந்த விஷயம் இது சம்மந்தமாக நோய்கள் பற்றி கேட்கணுன்னாலும் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்ருங்க. உங்கள் ஊர் பேரை சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா நான் அதை வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புவேன். வீடியோ இல்லைன்னா மருத்துவம் சொல்லுவேன் அதுலேயே வாய்ஸ் மெசேஜில். அது வாய்ஸ் மெசேஜ் பார்க்கும்போது நான் எந்த வேலையாக இருந்தாலும் எடுத்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கூட போவேன். அதனால் ஃபோன் பண்ணி பேச முடியாமல் இருக்குது, அட்டன் பண்ணியும் பேச முடியல. நீங்கள் ஃபோன் போடும்போது பேசவும் முடியாமல் இருக்குது. அதனால தான் ஃபோன் இப்போ அதிகமாக பேசுகிறது இல்லை, எல்லாமே வாய்ஸ் மெசேஜில் வாங்க. இப்போ அதான் இந்த விஷயம்லாம் பார்த்திங்கன்னா இந்த புதிய நபர்களுக்கு தான். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பனிக்காலமாக இருக்குது, இந்த காலத்தில் கோழி குஞ்சுகள் வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லலாம் கேட்பீங்க. கோழி குஞ்சுகள் வந்து வளர்க்கலாம், ஆனால் வெளியே விடக்கூடாது, உள்ளேயே அடைச்சி வச்சு வளர்க்கணும். ஏன்னா பனி இப்போ அதிகமாக இருக்குது. அது மாதிரி இந்த கோழிகளை வந்து இப்போ பனியில் திறந்து விடக்கூடாது. பனியில் திறந்து விடாமல் ஒரு 10 மணிக்கு அப்புறம் கோழிகளை திறந்து விடணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும். இப்போ தண்ணி வைக்கிறது வந்து கோழி குஞ்சுகளுக்கு வந்து பச்சை தண்ணியை வைக்கலாமா, சுடு தண்ணியை வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஆரம்பத்துலேருந்தே பச்சை தண்ணியை வச்சுருங்க. பொரிச்சதுலேருந்தே பச்சை தண்ணி வச்சுட்டு வாங்க, அதுதான் பழக்கத்துக்கு நல்லாயிருக்கும். அப்படி பழக்கி விட்டிங்கன்னா தான் எதிர்காலத்தில் அது எந்த தண்ணியை குடித்தாலும் டக்குன்னு சளி பிடிக்காது, இல்லைன்னா சளி பிடிக்கிற பிரச்சனை நிறைய வரும். அந்த மாதிரி இப்போ இந்த கோழி குஞ்சுகளுக்கு அதுதான், அந்த கோழி வந்து முட்டையை வச்சுருக்கு, சேவல் செத்து போச்சுன்னா முட்டையை உடச்சிருமான்றது தான் கான்செப்ட்டு. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் செய்யாது, அந்த மாதிரி செய்யாது. அது இயற்கை, அதுதான், அது பாட்டுக்கு குஞ்சு பொரிக்கும். அதனால் நீங்கள் அதை பயப்பட தேவையில்லை. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு வரலாம். அந்த மாதிரி வச்சு விட்டாலும் அது குஞ்சு பொரிக்கும். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் தான். இதெல்லாம் தெரியாதவங்களுக்காக நம்ம ஆரம்ப காலத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறது. அது மாதிரி இந்த மாடி மேலெல்லாம் கோழி வளர்ப்பீங்க, நிறைய பேர் வளர்ப்பீங்க. இப்போ மழை காலம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் பனிக்காலம். அப்போ நீங்கள் மாடியில் கோழி வளர்க்குறவங்களும் இந்த மாதிரி அந்த கூண்டில் வச்சுருக்க கோழிகளை
ஓப்பனில் வைக்காமல் நைட்டில் வந்து ஒரு 6 மணியோட தார்பாயை தொங்க விட்டுறலாம். ஓரமாக தார்பாயை தொங்க விட்டிங்கன்னா கூண்டுக்குள்ளே வந்து அந்த பனி படாமல் குளிர் படாமல் இருக்கும். அப்போ லைட் இருக்குன்னா நீங்கள் லைட்டை குண்டு பல்ப்பை உள்ளே போட்டு வைக்கலாம். பண்ணைக்குள்ளே போட்டு வச்சா கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும். கொஞ்சம் கீழே இறக்கி போட்டு வைக்கலாம். கொஞ்சம் மேலே உயர்த்தி போடாமல் கீழே இறக்கி போட்டு வச்சா கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும். அதுகளுக்கு நோய் வராது. இப்போ அதே மாதிரி இந்த கோழிகளை வந்து நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல, ஒரு விஷயமாக தான் சொல்லிட்டு வரேன். இப்போ அதை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. அதனால் எல்லா விஷயங்களையும் சேர்த்து இதில் சொல்லுவேன். எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு வரேன். கோழி வளர்க்குறவங்க, அதாவது ஆரம்ப கால நிலையில் இருக்கிறவங்க கோழிகள் வாங்கி வளர்க்கலாமா, நிறைய ஆரம்பிக்கும் போதே நம்ம எத்தனை கோழி வளர்க்கலாம் அப்படின்லாம் ஆரம்பிப்பீங்க. ஏன்னா பெருசாக நீங்கள் அதிகமாக தேவையில்ல. நாட்டுக்கோழி வளர்க்க விரும்புனீங்கன்னா ஒரு 25 குஞ்சம் வாங்கி கூட வளர்க்கலாம். பெரிய கோழினா ஒரு 5 கோழியை வாங்கி ஒரு சேவலை வாங்கி வளர்க்கலாம். இந்த மாதிரி நாட்டுக்கோழி வேணும், ஒரிஜினல் நாட்டுக்கோழி குஞ்சு வேணும்னா நமக்கு பேசுங்க, நம்மக்கிட்ட பேசுங்க. அது கோழி குஞ்சு வேணும்னா நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. அதே மாதிரி பெரிய கோழிகள் வேணும்னாலும் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. ஒரு 4 கோழி ஒரு சேவல் இந்த மாதிரி அனுப்புனாலே நீங்கள் அதை வச்சு பெரிய பண்ணைகளை உருவாக்கலாம். அதை மாதிரி நீங்கள் பெரிய பெருவடை கோழி வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி கோழியில் பெருவடை கோழி குஞ்சு வேணும்னாலும் சொல்லுங்கள். அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். சரி, இந்த விஷயங்கள் தான் நான் இன்றைக்கி பேச வந்தேன். இதில் ஒரு விஷயம் மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களும் பேசியிருக்கேன். ஏன்னா ஒரு விஷயத்தை மட்டும் பேசாமல் நிறைய விஷயங்களை பேசினா உங்களுக்கு அது புரியும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன். வீடியோ பார்த்த உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன விஷயம் இருக்குது, என்ன வேணும், அடுத்தபடியாக உங்களுக்கு எதை பற்றி நான் பேசணும்னு சொன்னால் கூட நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். நான் அந்த விஷயத்தையும் பேசுகிறேன். உங்களுக்கு நீங்கள் பார்க்குறவங்களாம் அதை செய்யலாம். என்னென்னத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதை மாதிரியும் பேசுகிறேன். சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயிக்கலாம் வாங்க.